உங்களால் அந்த காற்று சவுண்டு வந்து ஃபீல் பண்ண முடியுதா? சென்னையில் இருக்கிற அப்டேட் இப்போ என்னன்னா, புயல் கரையை கடக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நேற்று இருந்தே சரியான காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. பயங்கர காற்று அடிக்குது. அது அந்த புயல் வந்து கரையை கடக்குது போல. பொங்கல் நினைக்கிறேன் கரையை வந்து கடக்குன்னு இருக்காங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி நாயெல்லாம் வந்து நாய் ஃபுல்லாத்தையும் அசிங்கம் பண்ணிட்டு போயிடுது. நம்ம வீட்டில் நிலைமை இப்படிதான். அதனால பயங்கர குளிர், செம்ம குளிர், அப்படி குளிர்ந்துட்டு இருக்கு. மழை ப்ரேயருக்கே நீங்கள் போகலாங்க, மனசே சரியில்லை. இன்னைக்கு ஆன்லைனில் தான் பார்த்துட்ருக்கோம். எங்கள் சர்ச்சில் ப்ரேயர் போயிட்டுருக்கு. உடம்பு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. இந்த வீடியோ அப்படியே எடுத்து நான் அப்படியே போட போகிறேன் உங்களுக்கு அப்டேட். சரி, பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு வீட்டு நிலமை காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு சாம் க்ளோரி என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் தெரியல. அதை வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நேற்று எலி பிடிக்கிறதுக்காக 100 ரூபாய் இது வாங்கிட்டு வந்து சாம் வச்சாரு. பல்லி தான் செத்து கிடக்குது. வீட்டுக்குள்ளே எலி வந்து ஒரே அமர்க்கலம் ஆயிடுச்சு. அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அழகாக ரொட்டீன் எடுத்து போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது மாதிரி நான் பேசி என் சோக கதைகள், வேதனைகள் எல்லாத்தையும் சொன்னாதான் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. அந்த மாதிரி நம்ம சேனல் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு போயிடுச்சு போல். இங்கே இருந்த செடி எல்லாமே எடுத்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே காவா வருதுனால, காவா தண்ணி வந்து நிற்கிறதுனால என்ன பண்ணிட்டோன்னா, இங்கே இருக்கிற செடி எல்லாமே எடுத்துட்டோம் நாங்கள். இன்னும் இந்த பெஞ்சு மட்டும் எடுக்கலை. பெஞ்சு எடுக்கணும். இந்த சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலான்னு இருக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு செடியெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கணுன்னு இருக்கிறோம். கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மழை பெய்யுன்னு சொன்னாங்க. இப்போவுமே மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிச்சு. ஏன் சென்னைக்கு வந்து மழை வந்தால் இப்படி வந்து நம்ம சொல்கிறோன்னா, எதுக்கு அப்படி சொல்கிறோன்னா, சென்னையில் மழை வந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாதி இடத்த அழிச்சிட்டு தான் போவோம். போன வாட்டி 6000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த 6000 ரூபாய் கூட எங்களுக்கு வரல. ஏன்னா ஓட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து பூச்சி தவளை எல்லாமே உள்ள வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து காசே கிடைக்கல. 2000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி, 2500 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி அப்ளிகேஷன் போட்டோம். காசு கிடைக்கவே இல்லை எனக்கும் என் தம்பிக்கும். அது மாதிரி அதனால தான் இந்த மலையை வந்து பில்டப் பண்ணுறோம். இப்போ கூட எதுக்கு நான் வந்து இது போட்டேன்னா, பெங்களூரில் அக்கா அங்கே இருக்காங்க, அப்புறமா வெளிநாட்டில் இருக்காங்க. சில பேருக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அவங்களாம் இதில் அக்காவுக்கு வந்து இங்கே இதில் போட்டோன்னா அக்கா வந்து பார்த்துப்பாங்க. அதுக்காக தான் இது மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறோம். நிறைய பேர் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு தான் சென்னையில் மழையால் வந்து என்ன அப்டேட் இருக்குன்ட்டு நீங்கள் போட்டால் தான் க்ளோரி எங்களுக்கு தெரியுது சென்னையில் இப்படி வந்து அப்டேட்டில் இருக்குன்ட்டு சொன்னாங்க. நேற்று மட்டும்தான் மழை இல்லை. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கேட்டு திறந்து விட்டா வந்துடுறாங்க என் செடியெல்லாம் சாப்பிட. பார்த்தீங்களா, நோ கோ வாழை மரத்தை சாப்பிட. காத்தடிக்க வந்து அன்னைக்கு சாப்பிடுதுங்க. உள்ள கேட்டு லைட்டாக திறந்துக்குதுங்க. பார்த்தீங்களா, பச்சை பசங்க தெரியுது இந்த வீட்டில் மட்டும், இந்த தெருவில் அப்படின்ட்டு. நேற்று இருந்தே நம்ம ஓடு டம்மு நடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வீடெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, தண்ணி வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக மனசு வந்து நான் வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா, எலி வந்து தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. எலியும் சாக்கடை நாத்தமும் தாங்க முடியல. அது வந்து இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க.
ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே டவுனாக இருக்கனால இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வந்து ஃப்ளோ வந்து போவாதா. இது வந்து கொஞ்சம் டவுன் ஏரியானால. என்ன போயிட்டு வந்துட்டு கிடக்குறாங்க இவங்கெல்லாம். எல்லாம் குப்பையை தாங்க சாப்பிடுது மாடுங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே போதுங்க. கூகுள் இன்னைக்கு 1 மணிக்கு மழை வரும் சொல்லியிருக்கு, பார்க்கலாம். நான் அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். போன வாட்டி மழையில் அப்படி தான் போட்டேன், அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுருந்தேன், பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சென்னையில் வந்து என்னென்னா அப்படியே பழகிடுச்சு. வெள்ளம் வரும், அந்த வெள்ளத்தில் தண்ணியோடு வாழுவோம். அதுக்கு அடுத்தது மழை பெஞ்சு முடிச்சோடனே திரும்ப வேலைக்கு போவோம். இது வந்து என்னென்னா சரியான காத்தடிக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சு தெரியல. பத போயிடப்போ இப்படி தான் காற்றடிச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட டைமில் அடித்து தூக்கிச்சு. அது என்னென்னா நமக்கு மழை இந்த மாதிரி டிசம்பர் நவம்பர் வந்தால் இப்படி தான் வரும், இப்படி தான் வெள்ளம் வரும். இதில் நம்ம சர்வே பண்ண கற்றுக்கணுன்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வெள்ள நிவாரணத்துக்கு தர காசையும் வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடுது. சில பேருக்கெல்லாம் பணக்கார வீட்டுக்கெல்லாம் அங்கே இருக்கிற 10 பேருக்குமே கிடச்சிச்சு. மோஸ்ட்லி பணக்காரங்களுக்கு எல்லாருக்குமே காசு கிடச்சிச்சு தான் சொல்லணும். கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு கிடைக்கல. நேற்று கூட எங்கள் கிளாஸில் அக்கா ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு ஹோம் டூர் வந்து காட்ட போகிறேன். இந்த மழை டைம்லையும் நாங்கள் வந்து நிறைய பேர் சாம் க்ளோரி வந்து ஏதோ சும்மா சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்து வீடு க்ளீன் பண்ண தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ உப்பு போட்டு வச்சுருக்கோம். உப்பு போட்டு தவளை வராமல் இருக்கிறதுக்கு உப்பு பாக்கெட்டே எங்களுக்கு அவ்வளோ காசு செலவாகுது தவளை வராமல் இருக்கிறதுக்கு போடுறதுக்கு. அதுக்கு அடுத்தது எலி எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடுது. நேற்று எலி வந்துச்சு, அந்த வீடியோ உங்களுக்கு அப்புறமா வரும். இப்போ வந்து இந்த மழை காலம்னாலே நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ரியலாக நான் அப்படியே எடுத்து போடுற வீடியோ தான் எல்லாருமே லைக் பண்ணுறீங்க. அதனால நான் அப்படியே எடுத்து போடுறேன். இதெல்லாம் துவைக்காத துணி எல்லாமே கலந்து போச்சு. நேற்று எலி வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவராக போராடி அந்த எலியை வெளியில் அமிச்சார் என்னுடைய ஹஸ்பண்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ உங்களுடைய தலையை காட்ட இங்க பாத்தீங்களா, இது வந்து எங்க மாமனாருக்கு வாங்கியிருக்காங்க. என்னங்க பாப்பா பபுள் இதை பார்த்தாலே பயந்துடுறான். நான் தான் சரி நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறதே வேஸ்ட்டு நினைக்கிறேன். எல்லாரும் இப்படி பேசி இப்படி போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்குது, அதனால இப்படியே போட்டுறேன் இன்னைக்கு. அதுக்கு அடுத்தது இந்த ரூம் என்ன பண்ணோம்னா முந்தா நேற்று ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். நாங்கள் க்ளீன் பண்ணி செம்மையாக ரூம் ரெடி ஆயிடுச்சு. இதை மட்டும் தான் கை வைக்காமல் இருக்கிறோம். இந்த ரேக் மட்டும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா திரும்பியும் எங்கள் வாழ்க்கையில் திரும்பியும் ஒரு புயல். என்னன்னா இந்த ரூமில் எலி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ரூமில் எலி வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் எல்லாமே நாங்கள் பத்திரமா வச்சுருக்குறோம். நீங்கள் நினைக்கலாம் ஐயோ பிளஸ்ஸிங் மெடிஸ் பொருளெல்லாம் அப்போ நாசமாயிடுமா? நோ, நாங்கள் நாசமாவோம் தவிர உங்கள் பொருளெல்லாம் நாசமாக விட மாட்டோம். எங்களுக்கு எந்த சேதாரம் வந்தாலும் இந்த பாடி வந்து தாங்கிக்கும். உங்கள் பொருளுக்கு ஒரு சேதாரம் கூட வர விட மாட்டோம் நாங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸிங் மெடிஸில் கொஞ்சம் பொருள் இதில் இருக்குது. அக்காது கல்யாணி ஆண்டி இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி ஓகே. நான் தான் உங்களுக்கு என்னால் வந்து ஹோம் டூரே போட முடியல. எப்படின்னா நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டலியாகவும் சரி டவுனாக இருக்கிறோம், ஃபிசிக்கலாகவும் டவுனாக இருக்கிறோம். சாமுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது சொல்லவே முடியல, எனக்கு அலையாக வருது. சாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லில் பிளட் வந்துக்கிட்டே இருக்கு. ஈரலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ப்ராப்ளம் இருக்கு. அதில் வந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. தரையில் எல்லாமே ரத்தம் ஆயிடுது தூங்கி எழுந்தா. அது வந்து நான் சாம்கிட்ட காட்டவே இல்லை. நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கூட சொன்னாங்க டாக்டர் சைனி. அவங்க வந்து சொன்னாங்க இஎம்ஐல கூட
பண்ணிக்கோங்க 32,000 ஆகும் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அதை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். அப்போ கூட ஃபிசிக்கலாக நாங்கள் டவுனாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, சென்னை பொறுத்தவரை, தமிழ்நாடு பொறுத்தவரை சம்பளம்லாம் ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே அதெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு ஜோசப் கதை சொன்னான். அதை கேட்டு நேற்று பயமாயிடுச்சு. காலை மாற்றி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஒரு பாப்பாவுக்கு ரைட் காலில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது லெஃப்ட் காலில் பண்ணிட்டான். போயிட்டு சொல்லி பயமுறுத்தி விட்டான். பார்த்தா அதுனா சரி ஏதோ யாருக்கோ சொல்றான். பார்த்தா நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு. அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. அடப்பா இந்த நியூஸை வெளியே கூட வர விட இல்ல. நேத்து கூட பாப்பா சொன்னாமா கிளாஸ்ல, அவளுக்கும் காது ஜவுக்கு ஆபரேஷன் பண்ண போனாங்களா, கேன்சர் அப்படி சொல்லிட்டாங்களா. இது மாதிரி தப்பா ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. நான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். கவர்மெண்ட்ல மேக்ஸிமம் பண்றது இருக்குன்னா எல்லாரும் நம்ம வந்து பிரைவேட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான். நல்ல ஒரு தரமான ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னா யாருமே பிரைவேட்டுக்கு போக மாட்டாங்க. வெளிநாட்டுல எல்லாம் பிரைவேட்டுங்கிறது ரொம்ப குறைவுதான். எல்லாம் கவர்மெண்ட்ல தான் போவாங்க. நம்ம நாட்டுல நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல. நம்ம வந்து அவங்களை பொறுத்தவரை நம்ம எல்லாம் ஆடுகள், ஓகேங்களா? மந்தையில இருக்கிற ஆடுகள். அவங்க எல்லாம் வந்து மேல இருக்கிறவங்க, நம்ம மேல இருக்கிற ஆடுகள். அவங்க நம்மள வந்து ஆட்கொண்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு வேணும்னா நம்மளை காப்பாத்திக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த இதை எடுத்து போடுங்க. துணி காஞ்சிச்சுல, மழைனால துணி அங்கங்க காய வச்சிருக்கோம். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா அந்த பசங்க வீடு எப்படி வச்சிருக்குங்க அப்படின்னு நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க பாதையில கலந்து போறது அவங்களுடைய வலி பயங்கரமா அதிகமா இருக்கும். அதை வந்து சொல்றவங்களுக்கு தான் அது அவங்க அதுல கஷ்டப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது புரியும். கஷ்டப்படாதவங்க புரியாது. என்னங்க ஸ்கிரீனை காணோம், எங்க துணி காய வச்சுல வெளியே காய வைக்க முடியல. சரி, ஹவு டு டூ என்னுடைய இங்கிலீஷ்ல நான் பேசுவேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை நிலைமை? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அதனால வேலைக்கு போக முடியல. இல்லைன்னா இப்ப நான் காலையில கிளம்பி போயிடுவேன். 6:30 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன்னா மதியம் சாப்பாட்டுக்கு வருவேன். சாப்பிட்டுட்டு ஒரு மணி கிளாஸுக்கு கொண்டு போய் குளோரியை விட்டுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு குளோரியை கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி கிளம்பிடுவேன். நான் வீட்டுல இருக்கிற டைம்ல மட்டும் தான் வீடியோ எடுக்கிறது. அதனால நிறைய பேர் பார்த்துட்டு சாம் வேலைக்கு போலியா கேட்டு, வேலைக்கு போல இல்லங்க, வீட்டுல இருக்கிற நேரத்துல எடுக்கிறேன். மழை டைம்ல வேலை இல்ல எனக்கு. ஏன்னா யாரும் பொருள் கொடுக்க மாட்டாங்க. நனைஞ்சிருவேன். மழையில போய் நனைஞ்சு வேலை செய்யலாம். ஃபுட்டு வந்து கொடுக்கலாம், அது கொடுக்கலாம். கம்பெனில எங்கன்னா வேலைக்கு போலான்னு கேட்டிருப்பீங்க. ஆனா நம்ம ஆர்டர் எடுத்து வேலை செய்யலாம். அதனால கம்பெனில வேலைக்கு போக முடியாது. அதுதான் ஒரு காரணம். அந்த பேங்க்குள்ள வந்து 4,000 ரூபாய் கிட்ட மதிப்புள்ள பொருட்கள் அதுல இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளஸிங் படிஸ்னு ஒரு பிசினஸ் பண்றோம். வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்தியால இருந்து பொருட்கள் வாங்கி அனுப்புறோம். அப்புறமா தமிழ்நாட்டிலயும் நிறைய ஆர்டர் வந்திருக்கு. இப்ப கூட நம்ம தேன் போட்டிருந்தோம் லாஸ்ட் வீடியோல. தேன் என்கொயரி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு போய் என்கொயரி பண்ணுவோம். அது மாதிரி பிளஸிங் படிஸ்னு அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 நாள் வேலை இருக்கும், 20 நாள் வேலை இருக்காது. சில டைம் 20 நாள் வேலை இருக்கும், 10 நாள் வேலை இருக்காது. அது மாதிரி ஒரு டைட்டான ஒரு பிசினஸ். இப்ப கூட ஃபுட்டு என்கொயரி அக்கா வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அவங்க அப்புறமா சொல்லுவாங்க. அது மாதிரி ஓகேவா. நம்ம வந்து சும்மாவே இல்லைங்க, எங்களுக்கு தூங்குற டைம் கூட கம்மி தான். ஆனா சரி, காசு என்ன பண்றீங்க? எவ்வளவு காசு வாங்கினாலும் அந்த அளவுக்கு நாங்க இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு இருக்கோம். என்னங்க, கடன் இருக்குது. உங்களுக்கே தெரியும் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன். நம்ம வந்து என்ன சொல்கிறது, கடன் வாங்காமல் லைஃப்பை ரன் பண்ண முடியாது எங்களாலலாம். மிடில் கிளாஸா என்ன கிளாஸ்? லோ கிளாஸோட மோசம், புரியுதா? மிடில் கிளாஸ்க்கு லோ கிளாஸ்க்கு நடுவில். ஓ உண்மையாக சொன்ன நிறைய பேர் சொல்லுவாங்க மிடில் கிளாஸ்ல இருந்து மேலே வர முடியல, எங்களால் நகரவே முடியாது. அது மாதிரி அதனால இது மாதிரி வந்து பேசும்போது என்னடா இந்த பசங்க எப்படியே பேசுறாங்க. என்னோட சேனலை வந்து நீங்கள் 800 வீடியோ கிட்ட போய் பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ சந்தோஷமாக வீடியோ போட்டிருப்போன்ட்டு. அது மாதிரிலாம் க்ளோரி சாமை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எப்படிப்பட்ட பசங்கன்ட்டு. இப்போ இந்த காலம் வந்து அழுகையின் காலம், புலம்பல் காலமாக இருக்குது. 2025 பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு அடுத்த ரூம் வந்து காட்டலாம், வாங்கங்க. இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? ஏன் இப்படி கழிச்சு போட்டு வச்சுருக்கீங்க ராகமா? அதுக்கு அடுத்தது இந்த இடமும் அதே தான். இங்கேயும் ஃபுல்லாக சாம் என்ன பண்ணிட்டாருன்னா இது ஃபுல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சாரா, நேற்று தெளி வந்துச்சா, சாமுக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அப்புறமா இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே மேலே தூக்கி போட்டோம். இதில் ஒன்று என்ன கொடுமானா, இது வந்து பாருங்கள், இது வந்து எனக்கு வந்து அந்த பாப்பா ருக்மணி அக்காவுடைய குழந்தை வந்து எனக்கு கிஃப்டாக வந்து நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் மீட்டப் வைக்கும்போது எனக்கு கொடுத்தது. இது வந்து எலி கடிச்சிச்சு. இது எனக்கு மனசே ஆறல. ரொம்ப நான் முந்தா நேற்று அழுதுட்டேன் பயங்கரமாக. எனக்கு இது கடித்தோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு.
ஏன்னா இது எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிச்சுன்ட்டு நிறைய பொருளை கடிச்சு வச்சிச்சு. ஆனால் அதை விட எனக்கு இதை கடிச்சது தான் ரொம்ப எனக்கு மனசே ஆறலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்காகவாவது நான் வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடணும். நிறைய பேர் க்ளீனிங் வீடியோ எல்லாமே கேட்குறீங்க, எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணனே தெரில. எங்கள் வீடியோ கூட ஒருத்தரை கூட கூப்பிட முடியலங்க. நிறைய பேர் வரேன்னாங்க. இந்த டிசம்பர் மாதம் நிறைய லீவெல்லாம் இருக்கும். மழை டைம்னால அக்காங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வீட்டுக்கு வரேன்னாங்க, கூப்பிட சொன்னாங்க. எங்களால் யாருமே கூப்பிடவும் முடியல. ஏன்னா எங்கள் சுச்சுவேஷனே இங்கே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. நானே எல்லாத்தையும் தாங்குவேன். சாமுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஓகேவா, இது மாதிரி சரியா, இது மாதிரி இதை கடிச்சிச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் இப்போவும் ஒரு வீடியோவில் போட்டேன். இது வந்து இப்போ கடிச்சு வச்சது எனக்கு அப்படி கடுப்பாக இருக்குது. இதெல்லாமே சிசரில் கட் பண்ணிவிட்டு பத்திரமா எடுத்து வைக்கணும். பத்திரமா தாங்க வச்சுருந்தேன். அந்த இந்த காட்டுற பாருங்க, அக்கா வாங்கி கொடுத்தாங்களே, இந்த கப்போர்டுக்குள்ளே போய் கடிச்சிருக்குது ஃபுல்லாகவே. சின்ன கேப் கடிச்சாலே உள்ளே போயிடுது. அதுக்கு அடுத்தது கிச்சனில் தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். திரும்பியும் என்ன ஆச்சுன்னா, எனக்கு எலியை பார்த்த பிறகு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கொமட்டல் வந்துடுது. அதனால் என்னால் சாப்பிடவே முடியல. நேற்றெல்லாம் சாப்பிடவே இல்லை சாப்பாடு நான். அப்புறமா நைட்டு தான் போய் சாப்பிட்டேன். சரி இங்கேயே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம்னு அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அடுத்தடுத்து ஏதாவது நம்ம லைஃப்பில் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து நம்மளால் இது பண்ண முடியல. எப்போவுமே எங்களுக்கு பிசாசு வீட்டில் தான் கை வைப்பான். ஏன்னா நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது வந்து இதாகிடும். இன்னும் நமக்கு ப்ளஸிங் மெடிசன் ஆர்டர்ஸ் இன்னும் எதுவுமே வரல. பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சென்னையில் பொருட்கள் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். நாங்கள் அதை வந்து வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். கொஞ்சம் கதவு திறந்து வச்சாலும் எங்கேயும் வந்துடுது. வெளியில் நல்லா காற்றடிக்குது. இந்த வீட்டில் வந்து வெளியில் வந்து நல்லா காத்தார உட்காரலாமாங்க. இப்போ இங்கே ஃபுல்லாகவே இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்கனால நாங்கள் வெளியில் கூட வரதில்லை. பாப்பா கூட நடக்க வைக்கிறது இல்லை. ஏன்னா அப்படி காற்றடிக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இமாஜின் சொல்லிட்டே அந்த வாமா, அது ரொம்ப உடம்பு சிரமம் ஆகிடும்க்கா. அந்த சுவாச காற்று எல்லாம் படுறதுனால புண்ணாயிடும்ட்டு சாமுக்கு பயங்கர இருமல். அந்த சாக்கடை நாற்றத்தால் தாங்க முடியல, பயங்கர நாற்றம். சரி, இப்போ இங்கே இந்த செடி எங்கே வெளியில் வச்சிட்டிங்களா எடுத்து? அதான் வெயிலுக்கு இதுக்காக வச்சோம். எங்கே இது மட்டும் தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுருந்தோம் கரெக்டாக. நான் அப்படியே மெர்சி ஹோம் டூராக உங்களுக்கு போட்டுடுறேன் நான். ஏன்னா எனக்கு தெரியல. நாங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுக்கு ஏசப்பா என்ன சித்த வச்சுருக்காரு அது நடக்கும்ல எங்கள் வாழ்க்கையில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரி, எங்கள் வீடியோ முடிச்சிடலாம் வாங்க. 19 நிமிஷம் வீடியோ. ஏன் இதை உருவிட்டீங்க? சரி வாங்க, எல்லாரும் சேஃபாக இருங்க. வேற என்ன சொல்ல, எல்லாம் கொஞ்சம் இதை காட்டிடுங்க, ஒரேடியாக முடிச்சிடலாம் வாங்க. இதுக்கு நான் லாஸ்ட் பாட்டு வந்து சாம் பாட்டி காட்டிடுவார். உண்மையை விடனா பொருளை காமிச்சிட்டே பாட்டிடுங்க. நேற்று வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். எவ்வளோங்க ஆச்சு? 770 ரூபா. 775 காட்டுறீங்க பாருங்க. பொரி உருண்டை இதெல்லாம் வந்து திடீர்னு பசிக்கும்போது சாப்பிட்றது. இது 26 ரூபா. இந்த இருக்குல்ல கிளாசிக், எவ்வளவு தெரியுமா? 20 ரூபாய். அநியாயங்க இந்த பிஸ்கட் 20 ரூபாய்க்கு. பாருங்க, இது எப்ப எடுத்தீங்க? எனக்கு இது 25 ரூபாய். இங்க பாருங்க இன்னொரு பிஸ்கெட், இது 10 ரூபாய். நாங்க எங்களுக்கு 12 வெட்டிங் டே வரும். அப்போ அந்த 12க்கு வந்து ஒரு 12 பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்கலாம், கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஒரு கிட்டுன்ட்டு நினைச்சிருக்கோம். பார்க்கலாம். தக்காளி எல்லாமே விலை அதிகம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே விலை அதிகம். தக்காளி 76 ரூபாய் ஒரு கிலோ. ஒரு 3 நாளைக்கு நாங்க தக்காளி எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டோம். ஒன்று 6 ரூபாய். லெமன் மொத்தம் 5 இருக்கு. 5×6 30. இங்க பாருங்க, இது 50 ரூபாய் தான் பழம். கொஞ்சம் எங்கன்னா டேமேஜ் இருக்கும், அதனால 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா கிடைக்காது. அது ஜூஸ் போட்டுக்கலாம்னு வாங்கினாரு, அது சாப்பிட முடியாது. இங்க பாருங்க, கமலா ஆரஞ்சு. ஆனா இது வந்து 70 ரூபாய். பாவக்காய் இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, பாவக்காய் ஏதாவது பொருள் வாங்கியிருக்குமா? இல்லை.
அதான் இப்போ உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், மேலே இருந்து தண்ணி வேற ஊற்றிடுச்சு. அது டிராப்ஸ் தான் ஊற்றுது சோப்பு. இந்த சோப்பு வாங்கினக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. நான் நிறைய ஸ்நாக்ஸ் என்னங்க என்ன சவுண்ட் கேக்குது? ஐயோ எனக்கு எந்த சவுண்ட் கேட்டாலும் நாங்க திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகுது. காரணம் இதுதான், திடீர்னு சவுண்ட் கேட்டா பார்த்துனே இருப்போம். டெய்லி உள்ள முடிஞ்சுன்னா அப்புறம் இருக்கிற நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா கஷ்டம். அதுதான் அது அருவருப்பா இருக்குல்ல, அங்க அருவருப்பா இருக்குது. ரெண்டாவது பட்சம் எல்லாத்தையும் கடிச்சிருது. நிறைய பேர் வந்து எலி கூட வாழ்றாங்க. அது காரணம்னா இருந்ததுல இருந்து நான்லாம் எலி கூட இருப்பேன், இருக்க சொன்னா ஜாலியா விளையாட்டு இருப்பேன். இப்ப முடியல, ஜுரம் வருது, இன்ஃபெக்ஷன் வருது, குழந்தைங்க வந்துச்சுன்னா கடிச்சு விட்டுச்சுன்னா அது வேற வம்பு. அதனால பார்க்க வேண்டியது பீட்ரூட். ஆனா பரவாயில்ல, இவ்வளவு ஜாமான் 800 ரூபாய் கிட்ட வாங்குறது. சக்கரை விலை அதிகமான பொருட்கள் தான். பொண்ணு சூப்பர் மார்க்கெட் தான் வாங்குவோம், அங்கதான் இப்ப எனக்கு விலை கம்மியா இருக்கு. வேர்க்கடலை இதெல்லாம் சீக்கிரமா அவிச்சு சாப்பிட வேண்டிய ஐட்டம். வெங்காயம் அவ்வளவுதான், வெங்காயம் 76 ரூபாய். இதெல்லாம் விலை அதிகமா இருந்த காரணம், அதாவது பில்லு அதிகமா இருந்த காரணம் இது மாதிரி ஐட்டம் தான். இது 100 ரூபாய் சொல்ற பாருங்களா, இது 76 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அப்புறம் வேர்க்கடலை இது 40 ரூபாய். இதே இப்ப நம்மளுக்கு எவ்வளவு ஆச்சு, 110 ரூபாய் போச்சா. இது பாருங்க எவ்வளவு பெருசு, நல்லா வெயிட்டா வர இருக்கு, ரொம்ப சீப்பு இதெல்லாம். இது 110 ரூபாய் ஆச்சு. இது இப்ப இந்த சோப்பே ஒரு 100 ரூபாய் 120 ரூபா வச்சுங்களேன். அது 110, இது 200 ரூபாய் போச்சு. இது ஒரு 50 ரூபாய். இங்க பாருங்க, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 50 ரூபாய் 300 ரூபாய் போச்சு. ஓகேவா, இது ஒரு 50 ரூபாய் 400 ரூபாய். இதெல்லாம் சில்லறையா போச்சுன்னா 500 600 700 750 அவ்வளவுதான். இதெல்லாம் 27 ரூபாய். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு வாங்குறது தெரியுமா, சும்மா உட்காந்துக்கும் போது எடுத்து 2 வாயில போட்டு உட்காந்துட்டு சாப்பிட்ட பிறகு போட. ஆனா இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதிகமா பாருங்க. இந்த தோட்டத்துல வந்து இது மாதிரி நாங்க 2 காய் வாங்கணும். காய் வாங்கி பழத்தை குளோரி சாப்பிட்டுச்சு. சில சமயம் பழமானதுக்கு அப்புறம் காய் போட்டு செய்யும். அது காயா இருக்கும்போது செஞ்சு இந்தமா எப்பாதான் செய்யும். வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா சைவ மீன் வறுவல் அப்படின்னு சொல்லி இதை போட்டு ஒரே ட்ரெண்டிங் பண்ணிட்டு சைவ மீன் வறுவல். மீனுங்கிற பேர் வந்துச்சுனாலே சைவம் கிடையாது அப்படிங்கறது புரியல. சைவ வாழைக்காய் வறுவல் தானே போடணும், சைவ மீன் வறுவல். ஏன்னா அததான் மக்கள் வந்து பாக்குறாங்க. உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ண வேண்டியதா இருக்குது. உண்மையா ஒரு ஒரிஜினல் கிரியேட்டரோட வழி அது தெரியுமா. இப்பெல்லாம் வந்து நான் இப்போ ஒன்னும் இல்ல, இப்பெல்லாம் வந்து கவர்ச்சிகளை காட்டினாலே முன்னேறி போயிடலாம். அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். 3 வீடியோ ரொம்ப அழகா போட்டோம் உங்களுக்கு. என்ன விஷயம்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க எப்படின்னா, நீங்க நிறைய நெகட்டிவா பேசுறீங்க, இப்படி பேசக்கூடாது. ஆனா அதை தான் நீங்க பாக்குறீங்க. பாத்தீங்களா, நீங்களே கமெண்ட் பண்றவங்க கூட, அதாவது எப்படி நெகட்டிவா பேசுறீங்கன்னு சொல்றவங்க கூட அந்த வீடியோக்கு தான் கமெண்ட் பண்றாங்க தவிர வேற எந்த வீடியோக்கு வந்து பாக்குறதும் இல்ல, கமெண்ட் பண்றதும் கிடையாது. ஏன்னா அவங்களோட தேவை என்னன்னா, ஒருத்தர் எமோஷனலா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும். ஒண்ணு ஆதலா சொல்லணும், இல்ல அவங்களை அடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும், மொத்தத்துல சொல்லணும். ஆனா அதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற வீடியோ எது தெரியுமா, நம்ம எமோஷனலா பண்ற வீடியோ மட்டும் தான். அப்போ எங்களுக்கு என்ன தோணும், என்னதான் கிரியேட்டிவா போட்டாலும் சரி, சமையல் போட்டாலும் சரி, விளாக் போட்டாலும் சரி, யாரும் பார்க்க போறது இல்ல. இதே வந்து நம்ம ஏதாவது நம்ம கவலையில சொன்னா பாக்குறாங்க அப்படிங்கிற எண்ணமே எங்களுள்ள ஆழ் மனசுல இருக்கு ஒரு விஷயம். ஆனா நான் வந்து எல்லாமே அது போடுறது கிடையாது. எப்பாவது ஒரு வாட்டி ரொம்ப எமோஷனல் ஆச்சுன்னா, குளோரி எமோஷனல் ஆச்சுன்னா சொல்லவே யாருமே இல்லாத போது உங்ககிட்ட சொல்லும். ஓகேங்களா, அது சில பேர் புரிஞ்சுப்பாங்க, 90% புரிஞ்சுப்பாங்க, ஒரு 10% புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க வீட்லயே அவங்க ஒழுங்கா பேச மாட்டாங்க. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க பசங்கிட்ட எல்லாம் பேசாத சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த கமெண்ட்லாம் போட்டு விடுறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வராது, அந்த பாண்டிங் வராது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பைசா பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. அப்பா அம்மாவை நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச வரம். ஓகேவா, உங்கள் வரத்துக்காக எங்களை மட்டும் தட்ட விடாதீர்கள். ஓகே, வேற என்ன வேணாம், அவ்வளவுதான். ஒரு கமெண்ட் வந்துச்சு, நாங்க வந்து ஏசுபாவை வந்து கேவலமா பேசுறோம், நீங்க கிறிஸ்டினா இருந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. என்னையா பண்ணோம் நாங்க கிறிஸ்டினா இருந்துட்டு, எனக்கு புரியல. அப்படி ஒரு கமெண்ட் அது. அப்புறமா நாங்க ஒரு 4 கேள்வி கேட்டோம், ஓடி போயிட்டான் அந்த பையன். 16 வயசு பையன் அப்ப கேட்டிருந்தான். ஓகேவா, அந்த பையன் சேனல் போய் பார்த்தா அது நல்லா ஜாலியா, பயங்கர ஜாலியா இருக்குது. நாய் கூட கூத்தடிச்சிட்டு சினிமா பாட்டு போட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த பையன் நம்மளை வந்து கொஸ்டின் பண்ணான். அப்போ
கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. என்ன எனக்கு புரியல. எனக்கு கமெண்ட் பண்ணிதான் நான் அந்த சாப்டர்ல இல்லையா, நான் கூட பேசவே இல்லை, நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் வீடியோ போடவும் இல்லை, நான் உனக்கு கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணல, ஆனா பதில் எனக்கு வந்து. நீங்க ஒருத்தவங்க கிறிஸ்டினா இருந்து எங்க சேனல் பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டின்ட்டு நீங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் தர தேவையில்ல, ஏஸ்பா சர்டிஃபிகேட் இருப்பாரு. ஒரு கிறிஸ்டியானிட்டி லைஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா சாட்சியான வாழ்க்கை. சாட்சியான வாழ்க்கைன்னா எதுவுமே சொல்லாம சாட்சி உருவாகாது. ஒரு இடத்துல போய் நீங்க சாட்சி சொல்றேன், இப்போ வந்து நீங்க சபையில போய் சாட்சி சொல்றேன்னா லைஃப்ல நடந்த உண்மையை சொல்லணும், புரியுதுங்களா? ஆண்டவர் வந்து நான் மகிமைப்படுத்தன்னு சொல்லிட்டு இருக்கிற பொய்யெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. நான் வந்து மாடி மேல வந்து குதிக்க போனேன், ஆண்டவர் வந்து காப்பாத்தி என்ன தூக்கிட்டு வந்தார், அது பொய், அது நடக்காது. ஓகேங்களா? ஆண்டவர் உங்க மனசை தான் மாத்துவார். ஓகேவா? நீ தற்கொலை பண்ணிக்க போறனா உன் மனசை மாத்துவார், அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை தொடுவார். ஆண்டவர் வந்து நீ கீழே விடுறவனை வந்து அப்படியே கை கொடுத்து காப்பாற்ற மாட்டார். ரியாலிட்டி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்க.